எல்லா செயல்களுக்கும் 2 கோணம் இருக்கும். வேற வேற ஆங்கிள், டிஃபரெண்ட் ஆங்கிள்ங்கிறாங்கல்ல. ஒரு நிகழ்வு நமக்கு எதை சொல்லுகிறது, என்ன பாடம் கற்பிக்கிறது என்பதை நாம் வேற வேற கோணத்தை சிந்திப்போம். உதாரணத்துக்கு இந்த லலிதா ஜுவல்லர்ஸ் ஓனர் அவர் அவருடைய நகை கடைகள்ல ஒரு கடையில ஒரு முறை கொள்ள போயிடுச்சு. 30,000 கோடி 40,000 கோடி சொத்து வச்சிருக்கிறாரு. அவருடைய கடைகள் நிறைய இடங்கள்ல இருக்கு. ஒரு கிளையில ஒரு சின்ன களவு போயிருச்சு. கண்டுபிடிச்சிட்டாங்க காவல்துறையினர். வந்து பார்த்தா அந்த திருட்டுக்கு உடந்தை போனது யாருன்னா அவன் கடையில் வேலை செய்யற ஊழியர்கள். அந்த ஊழியர்கள் சேர்ந்து தான் ஜோரை ஓட்ட போட்டு உடச்சி எடுத்திருக்காங்க. அப்போ அவர் என்ன சொன்னாருன்னா, என் ஊழியர்களை நான் நல்ல மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நல்ல ஊதியம் எல்லாம் கொடுத்து, சிறப்பு ஊதியம் எல்லாம் கொடுத்து வச்சிருக்கிறேன். அவங்களுக்கு வேண்டிய வசதியெல்லாம் பண்ணியிருக்கிறேன். அப்புறமும் திருடுற அளவுக்கு ஏன் பண தட்டுப்பாடு அவங்களுக்கு வருது? பண தட்டுப்பாடு இல்லாமல், பண தேவை இல்லாமல் ஒருவன் திருடுவானா? அப்ப என் கடையிலேயே வேலை பார்க்கிற சோறு போடுற தன் கடையிலேயே திருடுறான் என்று சொன்னால் அவனுக்கு ஏதோ ஒரு குறை இன்னும் இருக்கிறது. அந்த குறை எனக்கு தெரியவில்லை, இன்னும் என்னுடைய பார்வைக்கு சேரவில்லை. கவனக்குறைவாக நான் இருக்கிறேன். இன்னும் கூர்ந்து கவனிக்க வேண்டும். என் தொழிலாளர்களுக்கு நான் என்ன என்ன குறை வைத்திருக்கிறேன் என்று பார்த்து அதை தீர்த்து விட்டால் இது போன்ற நிகழ்வுகள் நடைபெறாது என்று வித்தியாசமாக சொன்னார். எதையும் வேறுபாட்டோடு பார்க்கிற கண்ணோட்டமும் தேவைப்படுகிறது.